வாரத்தில் தொழப்படுகின்ற ஜும்ஆ என்ற தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் நிறைந்திருக்கிறது. இதை அறியாதவர்கள் யாரும் இங்கே இருக்க முடியாது. இந்த அளவுக்கு பல மேடைகளில், பயான் நிகழ்ச்சிகளில் மார்க்கத்தினுடைய செய்திகள் பேசப்படுகிற பொழுது ஜும்ஆவுடைய குறிப்புகள், அது சார்ந்த தகவல்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அதை கேட்டும் இன்றைக்கு நம்மளுடைய பல பேருடைய நிலை என்னவென்றால், ஜும்ஆவிற்கு வருவதற்கான நேரம், அதனுடைய சிறப்புகள் இமாம் மிம்பரில் அமர்வதற்கு முன்பாக, உரையாற்றுவதற்கு முன்பாக வந்துவிட்டால், மலக்குமார்களால் பதிவு செய்யப்படுகின்ற அந்த பதிவு புத்தகத்தில் பெயரை பெற்றவர்களாக முதலாவதாக வரக்கூடியவர்களுக்கு குர்பானி கொடுக்க நன்மை, இரண்டாவதாக வரக்கூடியவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு ஆடு, அதற்கப்புறம் வெவ்வேறு செய்திகள், நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். இது போக அறிந்தவர்களும் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக பயான் ஆரம்பித்து பல நிமிடங்கள் கடந்த பிறகு இந்த மலக்குமார்களுடைய பதிவேட்டில் பெயர் பதிவுபடாமல் வெறுமனே ஜும்ஆ தொழுகைக்கு வந்து சேரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கான தகவல் என்னவென்றால், இன்னொரு சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஜும்ஆ தொழுகைக்கு நேரத்தோடு வருவதற்காக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் கஸ்ஸல வகதஸல, யார் தன்னுடைய தலையை வந்து கழுவி அல்லது குளித்து விட்டு வபதகர வகதா வதனா மினல் இமாமி, ஆரம்ப நேரத்தில் ஜும்ஆவிற்காக வேண்டி வருகை தந்து இமாமுடைய பக்கத்திலே, நெருக்கத்திலே, அதாவது முதல் சஃப்ல உட்கார்ந்து விடுகிறார்களோ, அதற்கு பிறகு வன்சத தும்மலம் யல்கு, அமைதியாக அந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றிவிட்டு எந்த விதமான இடையூறுகள் ஏற்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அவருக்கான நன்மை என்னவென்றால், நபிகளார் சொல்கிறார்கள், கான லஹு பிகுல்லி குத்வத்தின், அவர் ஜும்ஆ தொழுகைக்காக வீட்டில் இருந்தோ, கடையில் இருந்தோ அல்லது தொலைவில் இருந்தோ அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அந்த நன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், கஅஜ்ரி சனத்தின் ஸியாமிஹா வ கியாமிஹா, ஜும்ஆவுக்காக ஒவ்வொரு எட்டு, ஒவ்வொரு அடின்னு சொல்லுவோம் இல்ல, ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னவென்றால், எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு ஆண்டு நோன்பு நோட்ட நன்மையும் ஒரு ஆண்டு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும். ஜும்ஆ தொழுகைக்கு நீங்கள் நேரத்தோடு வந்தால், ஆடு குர்பானி மாடு அது வேறு, இமாமுடைய நெருக்கத்திலே முதல் சஃப்லே நெருக்கம்னா தானே, அப்படி நீங்கள் வந்தால் ஒரு ஆண்டு நோன்பு நோட்ட நன்மையும் ஒரு ஆண்டு நின்று தொழுத நன்மை உங்களுக்கு உண்டு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது நசாயில 1398வது இலக்கத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இமாம் உரை நிகழ்த்திய பிறகு வரக்கூடியவர்களுக்கான கை சேதம் இது. இத்தனை ஜும்மாக்கள் எத்தனை நன்மைகள் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட ரமலானுடைய நோன்பு நம்மால் வைக்க முடியாது. ஒரு மாத நோன்பு சரியான 30 நோன்பு வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணி விடலாம். சில பேர் வைப்பார்கள், சில பேரால் முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பை ஜும்மாவிற்காக நீங்கள் முதல் நபராக அல்லது இமாமுடைய நெருக்கத்தில் நீங்கள் அமர்ந்தால் ஒரு வருட நோன்பு வைத்த கூலி உங்களுக்கு, ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால், இனிமேல் அறிந்தவர்கள் ஜும்மாவுக்கு தாமதமாக வருவதை விட இந்த நன்மையை பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நேரத்தோடு வந்து சேர்ந்து விடுங்கள்.